வீட்டுல பொரியல் சாப்பிட சொன்னா பவுடர் சாப்பிடுற, சனிக்கிழமை வீட்டுல வெஜ் செஞ்சா திருட்டுத்தனமா போய் சிக்கன் சாப்பிடுற, எக்ஸாம் ஃபீஸ் கட்ட காசு கொடுத்தா அந்த காசு எத்தனை ஜிம்முக்கா போறேன். அப்பா அப்பா நீங்க ஒரு தடவை என்ன அடிக்கும் போதும் திட்டும் போதும் திருத்திக்கணும் தப்பா நினைக்கிறேன். ஆனா என்னால முடியலப்பா. முடியலையா? முடியல சொல்றீங்கன்னு சொல்லிட்டு புக்குல சாட்ஜிபிடில கூட போய் பார்த்தப்பா. ஆனா அதுக்கு காரணம் நான் இல்லையாப்பா, ஜிம் அடிக்ஷனாப்பா. சயின்ஸ் பேசுற, சயின்ஸ் நான் சின்ன வயசுலயே ஜிம் பொறுக்கி ஆனதால என்ன செருப்பால அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டான். இருக்கிற ஒரே ஒரு ஜிம் பேக்கை வச்சுட்டு சாப்பிட முட்டை கூட இல்லாம ரோடா அலைஞ்சிட்டு இருக்கேன். சாப்பிட முட்டை ஏதாச்சும் சிக்கன் கூட பரவாயில்ல. இப்படி புரோட்டீனுக்காக அலைஞ்சிட்டு இருக்கும் போதுதான் பாயை சந்திச்சேன். முறை வேணாம், முடி போதும். அவர் என்ன பாஷை பேசுறாருன்றது எனக்கு சுத்தமா புரியல. ஆனா அவர் கண்டிப்பா சிக்கன் முட்டைலாம் வாங்கி கொடுத்து என்ன நல்லா பாத்துப்பாருன்றது மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ கறி உனக்கு தான் வச்சு செஞ்சிருக்கேன், சாப்பிடு. ஏ ஜாலி, விளையாடுப்பா, விளையாடு விளையாடு விளையாடு. அப்பா உச்சா வருது, ஜிம் ஓபன் பண்ணி விடுங்க. ஏன் பண்ணிக்கோப்பா. அப்பா நானே அவுட்டா ஜிப்பு மாட்டின்னு வலிக்கும். வாப்பா. ஏ ஃபார் அர்னால்ட், பி ஃபார் பட்டிஸ்டா, குட்டி சி ஃபார் கிரியேட்டிங். என்னடா வீட்லயே ஒண்ணுக்கு போறான்னு பாக்குறியா? அவன் ஜிம்முக்கு போறதுனால தண்ணி அதிகமா குடிப்பான், அதனால்தான். எதுடா அழுவுற? பாய்கிட்ட சின்ன வயசுலயே என்ன ஜிம் பொறுக்கி ஆனதால துரத்திட்டாங்கன்னு சொல்லி கதறுனேன். ஜிம்முக்கு போவாம பசங்க கூட சுத்தி நின்றா பொறுக்கின்னு சொல்லுவாங்க. ஜிம்முக்கு மட்டுமே போயிருந்தா ஜிம்முக்கு போறோம்னு அசிங்கமா பேசுவாங்க. இது ரெண்டுமே பண்ற உன்னை ஜிம் பொறுக்கின்னு சொல்லுவாங்கடா. அழுவாம உன் பேர் என்னன்னு சொல்லு. தீபக். இனிமே உன் பேர் தீபக் இல்ல, டி7 ட்ரிக்ஸ்.